ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இந்தியன் பேங்க் ஆப்பில் இந்தியன் தரப்பில் இருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்டேட்னா, முன்னாடி நம்ம இந்தியன் பேங்க்கில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக அதுக்காக நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நம்ம ஒரு பிரான்ச் டு பிரான்ச் வேறு ஒரு பிரான்ச்சிலேருந்து மாற்றிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ சென்னையில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க ஷிஃப்ட் ஆகி ஆந்திரா, கேரளா அந்த மாதிரி போகும்போது பிரான்ச் மாற்றணும். அதை நம்ம இந்த ஆப்லேயே அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த இண்டஸ்மார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் மேலே சர்ச் ஐக்கான் இருக்கும். அங்கே பிரான்ச் இல்லைனா சேஞ்ச் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே கீழே சேஞ்ச் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ண உடனே இங்கே உங்கள் அக்கௌண்ட்டோட நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே இப்போ இந்த இடத்துல காட்டும். அந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிக்கிட்டு அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் என்டர் நியூ பிரான்ச் ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் எந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஊரோட பிரான்ச் ஐஎஃப்எஸ்சி கோடு இருந்தால் அங்கே சர்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியலனா பக்கத்தில் சர்ச் ஐக்கான் இருக்கும். அங்கே டச் பண்ணோடனே மேலே ஃபஸ்ட்டு ஸ்டேட் இருக்கும். நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு மாற்ற போகிறீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு சர்ச் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்ட்ரிக் இருக்கும். எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டோட ஊர் பேரை சர்ச் பண்ணி அதில் போட்டுக்குங்க. மூணாவது, இதில் பிரான்ச்சு எந்த பிரான்ச்சு எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊர் பேரை சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழே சர்ச் இருக்கும். அதை சர்ச் பண்ணி கொடுத்தோடனே கீழே நீங்கள் செலக்ட் பண்ண அந்த பிரான்ச்சோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இந்த இடத்துல காட்டும். நீங்கள் இதெல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தது கீழே கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கண்டினியூவை டச் பண்ணிக்கோங்க. அந்த கண்டினியூ டச் பண்ணோடனே உங்களுக்கு இங்கே எல்லா டீட்டெயில்ஸும் மறுபடியும் இன்னொரு வாட்டி காட்டும். இப்போது எந்த பேங்க்கில் இருந்து நீங்கள் எந்த பேங்க்குக்கு சேஞ்ச் பண்ண போகிறீங்க, சேஞ்ச் பண்ணுறது மேலே ஃபஸ்ட்டில் இருக்கும். இப்போ கரண்ட்டில் எந்த பேங்க்கில் இருக்கோ கீழே அந்த பேங்க்கு காட்டும். கரெக்டான எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ இருக்கும். கண்டினியூ கொடுத்துங்க. கண்டினியூ கொடுத்தோடனே உங்கள் ட்ரான்சாக்ஷனோட பின் நம்பர் இருக்கும். ஒரு 6 நம்பர் பின் நம்பர் கொடுத்துருப்பீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. அந்த பின் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணவுடனே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அதுவே அக்சஸ் பண்ணி எடுத்துக்கும். எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் கீழே கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கண்டினியூயை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணவுடனே உங்களுக்கு பிரான்ச் சேஞ்ச் ஆனதுக்கான நோட்டிஃபிகேஷன் அந்த இடத்துல க்ரீன் கலரில் காட்டும். சேஞ்ச் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இதெல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா கீழே டவுன்லோட் இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் காப்பி எடுத்துக்கலாம். காப்பி எடுத்துகிட்டு எந்த பிரான்ச்சுக்கு சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த பிரான்ச்சில் போய் நீங்கள் காட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு புக் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது கரெக்டாக மாறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுடைய ஹோம் பேஜ் அங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அங்கே வந்துக்குங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த இடத்துல டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ண உடனே உங்களுக்கு எல்லாம் இப்போ கரெக்டாக இந்த இடத்துல மாறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே இருக்கும். அங்கே பிரான்ச் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காட்டும். அந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ண பிரான்ச் சேஞ்ச் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம்.